திண்மம் எக்ஸில் காப்பர் 1 சல்ஃபைடு காப்பர் 2 சல்ஃபைடு ஆகியன மாத்திரம் அடங்கியுள்ளன. எக்ஸில் அடங்கியுள்ள காப்பர் 1 சல்ஃபைடின் சதவீதத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. ஓகே, நடைமுறை வேறையா தாராங்க இந்த பேராகிராஃப். திண்மம் எக்ஸின் ஒரு 1.00 கிராம் பகுதியானது ஐதான H2SO4 ஊடகத்தில் 0.16 மோல் பர் டெசிமீட்டர் கனம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் 100.0 சென்டிமீட்டர் கனத்துடன் பரிகரிக்கப்பட்டது. இத்தாக்கம் Mn2+, காப்பர் 2+, சல்ஃபேட் ஆகியவற்றை விளைபொருள்களாக தந்தது. பின்னர் இக்கரைசலில் உள்ள மிகையான பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டானது 0.15 மோல் பர் டெசிமீட்டர் கனம் Fe2+ கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது. நியமிப்புக்கு தேவைப்பட்ட கனவளவு 35.00 சென்டிமீட்டர் கனம் ஆகும். ஓகே, முதலாவது கேள்வி, மேற்குறித்த நடைமுறையில் நடைபெறும் தாக்கங்களுக்குரிய சமன்படுத்திய அயன் சமன்பாடுகளை எழுதுக. ஓகே ஓகே ப்ரொசீஜரை திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுவோம். எக்ஸ்ன்னு சொல்கிற திண்மத்தில் 1.00 கிராம் வேறாக்கப்படுது. தரவில் தாராங்க இந்த எக்ஸ் திண்மத்துக்குள்ளே அடங்குறது காப்பர் 2 சல்ஃபைடும் காப்பர் 1 சல்ஃபைடும் மாத்திரமே. ஆகவே திண்மத்துக்குள்ளே காணப்படுற காப்பர் 1 சல்ஃபைட திணிவை m கிராம்னு எடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே காணப்படுற காப்பர் 2 சல்ஃபைட திணிவை 1.00 -m கிராம்னு சொல்லி டிரெக்டாக எடுக்கலாம். ஓகே, இந்த திண்மத்தில் 1.00 கிராம் பெறப்பட்டு ஐதான அமில ஊடக முன்னிலையில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கொண்ட ஒரு குறித்த கரைசலுக்குள்ள சேர்க்கப்படுது. ஓகே, இந்த கரைசலோட செறிவும் கனவளவும் தரப்படுது. ஆகவே காப்பர் 2 சல்ஃபைடு காப்பர் 1 சல்ஃபைடு இந்த இரண்டுமே அமில ஊடக முன்னிலையில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட தாக்கம் புரிந்து Mn2+ஐயும் காப்பர் 2+ஐயும் சல்ஃபேட் அயன்களையும் விளைவாக தருதுன்னு சொல்லி விளைவுகளையும் தாராங்க. ஓகே, அடுத்து இன்னும் ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல மிகையான பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே காப்பர் 2 சல்ஃபைடு காப்பர் 1 சல்ஃபைடு இந்த இரண்டுடனான தாக்கத்துக்கு பின்னால் ஒரு குறித்தளவு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலுக்குள்ள எஞ்சி காணப்படும். காரணம் மிகை அளவு சேர்க்குறீங்க. ஆகவே இந்த எஞ்சி காணப்படுற பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை மூலளவு துணிறதுக்காக இந்த விளைவாக்கப்பட்ட கரைசலை Fe2+ஓட நியமிப்புக்கு உட்படுத்துகிறாங்க. ஆகவே இந்த நியமிப்புக்கு தேவைப்பட்ட Fe2+ கனவளவு 35.00 சென்டிமீட்டர் கனம். ஓகே, இதுதான் தரவு. ஓகே, இதுதான் நடைமுறை. இந்த இடத்துல நடைபெற தாக்கங்களை முதலாவது எழுதிட்டு வருவோம். முதலாவது காப்பர் 1 சல்ஃபைடுக்கும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் இடையில நடைபெற தாக்கத்தில் எழுதுகிறேன். காப்பர் 1 சல்ஃபைடு Cu2S + MnO4 ஓகே, இந்த இரண்டும் அமில ஊடக முன்னிலையில் தாக்கம் புரியுதுன்னு சொல்லி தரவில் தாராங்க. ஆகவே விளைவாக்கப்பட்டது அமில ஊடக முன்னிலையில் பெர்மாங்கனேட் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். ஆகவே Mn2+. அடுத்தது பாருங்க, காப்பர் 1 சல்ஃபைடு. ஆகவே காப்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, சல்ஃபைடில் எஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2ன்னு சொல்லி வரும். ஓகே, உங்களுக்கு தெரியும் பெர்மாங்கனேட் ஒரு ஆக்சியேற்றும் கருவி. ஆகவே இந்த இடத்துல காப்பர் 1+ஐயும் S2- ஆகிய இரண்டையுமே என்ன செய்யும், ஆக்சியேற்றத்துக்கு உட்படுத்தும். அது காப்பர் 1+, காப்பர் 2+ ஆக ஆக்சியேற்றப்படும். S2- -2லிருந்து SO4 2- சல்ஃபேட் ஆக ஆக்சியேற்றப்படும். அதாவது +6க்கு ஆக்சியேற்றப்படும். ஓகே, இந்த இடத்துல ஓகே முதலாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எழுதி கொள்ளுவோம். இங்கே காப்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, சல்ஃபர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, பெர்மாங்கனேட்டில் மேங்கனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. விளைவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் Mn2+, காப்பர் 2+, சல்ஃபேட்டில் சல்ஃபர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. ஓகே ஓகே ஆகவே இந்த இடத்துல காப்பர் 1+ல இருந்து காப்பர் 2+ ஆக மாறுது. அணுக்களை சாப்பிடுத்துறதுக்காக நான் இந்த இடத்துல 2 சேர்த்துக்கொள்கிறேன். ஆகவே மொத்தமாக 1+ல 2ன்றனால 2+ல இருந்து விளைவில் 2+ல 2ன்றனால +4க்கு போகுது. ஓகே, +2ல இருந்து +4க்கு போகுது. ஆகவே 2 இலத்திரன்கள் இழக்கப்படும். 2 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, அடுத்து பாருங்க சல்ஃபர். சல்ஃபர் -2ல இருந்து +6க்கு போகுது. -2ல இருந்து +6ன்னு சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். -2ல இருந்து 0க்கு போகிற நேரம் 2 இலத்திரன்கள். திருப்பி 0ல இருந்து +6க்கு போகிற நேரம் 6 இலத்திரன்கள். ஆகவே மொத்தமாக 8 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, அடுத்து பெர்மாங்கனேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. பெர்மாங்கனேட்டில் மேங்கனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, +7ல இருந்து +2க்கு போகுது. ஆகவே இந்த இடத்துல 5 இலத்திரன்கள் ஏற்கப்படும். ஓகே,
ஆகவே இந்த இடத்துல மொத்தமாக இழக்கப்பட்ட இலத்திரன்கள் 10 இலத்திரன்கள், ஏற்கப்பட்ட இலத்திரன்கள் 5 இலத்திரன்கள். ஆகவே இந்த இலத்திரன் கவுண்டை மேலும் சுருக்கலாம். 5 10ன்னு சொல்ற நேரம் 2ன்னு சொல்லி வரும். ஓகே, இலத்திரன் கவுண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த முதலாவது தாக்கத்தை என்ன செய்யணும், 2ஆல் பெருக்கணும். ஓகே, 2ஆல் பெருக்கிறதா இருந்தால் பெர்மேங்கனேட்டுக்கு முன்னால் 2 சேர்த்துக்கொள்ளுவான். ஓகே, ஆகவே அடுத்து விளைவில் காணப்பட்ட அணுக்களோட எண்ணிக்கையை சமப்படுத்தி கொள்ளுவான். தாக்கி பக்கம் Mn2ன்றனால விளைவு பக்கம் 2 Mn சேர்த்துக்கொள்ளுவான். ஓகே ஓகே அடுத்தது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கவுண்டை பேலன்ஸ் பண்ணுவான். அவை தாக்கி பக்கம் காணப்பட்ட மொத்த சார்ஜஸ்ட எண்ணிக்கை 2 மைனஸ், விளைவு பக்கம் காணப்பட்ட மொத்த சார்ஜஸ்ட எண்ணிக்கை 2 தர 2 4, 4 4 8 பிளஸ், 8 பிளஸ்ல இருந்து 2 மைனஸ் போக ஆவே 6 பிளஸ். ஓகே, தாக்கி பக்கம் 2 மைனஸ், விளைவு பக்கம் 6 பிளஸ். ஆகவே சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் இன்னும் 8 பிளஸ் சேர்க்கப்படணும். அவை தாக்கி பக்கம் இன்னும் 8 பிளஸ் சார்ஜஸ் சேர்த்திங்கன்னா தான் 6 பிளஸுக்கு போகலாம். ஆகவே H பிளஸுக்கு முன்னால் 8 சேர்த்துக்கொள்கிறேன். விளைவு பக்கம் ஹைட்ரஜன் எண்ணிக்கையை சமப்படுத்துறதுக்காக 4 H2O சேர்த்துக்கொள்ளுவான். ஓகே, இப்போ தாக்கி விளைவு பக்கம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகிக்குது. ஓகே, இதுதான் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு. அடுத்து இரண்டாவது தாக்கத்தை எழுதி கொள்வோம். காப்பர் 2 சல்ஃபைடுக்கு CuS பிளஸ் பெர்மேங்கனேட் MnO4 மைனஸ், இதுவும் அமில ஊடக முன்னிலையில் தாக்கம் நடைபெறுது. அவை விளைவாக்கப்பட்டது. அமில ஊடக முன்னிலையில் பெர்மேங்கனேட் Mn2 பிளஸ் ஆக தாழ்த்தப்படும். ஓகே, இந்த இடத்துல காப்பர்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, சல்ஃபர்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. அவை காப்பரால் மேலும் ஆக்சியேற்றப்பட முடியாதுன்றனால இந்த இடத்துல சல்ஃபர்டை -2 SO4 2 மைனஸில் +6 ஆக ஆக்சியேற்றப்படும். SO4 2 மைனஸ், காப்பர் 2 ப்ளஸ் அதே மாதிரி வரப்போகுது. ஓகே, இதுதான் விளைவுகள். அடுத்த தாக்கத்தை சமப்படுத்தி கொள்ளுவோம். இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சல்ஃபர்டை -2ல இருந்து +6க்கு ஆக்சியேற்றப்படுது. ஓகே, -2ல இருந்து +6ன்னு சொல்கிற நேரம் மொத்தமாக 8 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, -2ல இருந்து 0 சொன்ன 2 இலத்திரன்கள், திருப்பி 0ல இருந்து 6ன்னு சொல்கிற நேரம் இன்னும் 6 இலத்திரன்கள். அவை 2 + 6 8 இலத்திரன்கள் இழக்கப்படும். ஓகே, காப்பர்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாற இல்லை. பெர்மேங்கனேட்டில் Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அவை +7ல இருந்து +2க்கு போதா இருந்தால் 5 இலத்திரன்கள் ஏற்கப்படும். அவை இந்த இடத்துல 5 இலத்திரன்கள் ஏற்கப்படும். ஓகே, எலக்ட்ரான் கவுண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக முதலாவது இந்த தாக்கத்தை 5ஆல் பெருக்கணும், இந்த தாக்கத்தை 8ஆல் பெருக்கணும். ஆகவே இந்த இடத்துல 8 போடுவான், இந்த இடத்துல 5 போட்டுக்கொள்வான். ஓகே, அடுத்து விளைவுல காணப்பட்ட அணுக்களை சமப்படுத்துறதுக்காக தாக்கி பக்கம் 8 Mன்றனால விளைவு பக்கமும் 8 ஆக்குவான். தாக்கி பக்கம் 5 காப்பர், ஆகவே விளைவு பக்கம் காப்பாணுக்கள் எண்ணிக்கையை சமப்படுத்துறதுக்காக 5 போடுவான். சல்ஃபேட்டுக்கு முன்னால 5 சேர்த்துக்கொள்ளுவான். ஓகே, அடுத்து சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணுவான். தாக்கி பக்கம் மொத்தமாக காணப்பட்ட சார்ஜஸ் 8 மைனஸ், இப்போதைக்கு விளைவு பக்கம் 8 2 இன்னைக்கு 16 பிளஸ், I2 10 மைனஸ், இந்த இடத்துல I2 10 பிளஸ். ஓகே, ஆகவே மொத்தமாக 16 பிளஸ் இருக்குது. ஆகவே சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் இன்னும் எத்தனை ப்ளஸ் சேர்க்கப்படணும் சொல்கிறத பார்ப்போம். 8 மைனஸ்லேருந்து 0, 0லேருந்து +16க்கு போகணும். ஆகவே இந்த இடத்துல 8 இன்னும் 16, 8ம் 16ம் 24 ப்ளஸ் சேர்க்கப்படணும். ஓகே, ஆகவே H ப்ளஸுக்கு முன்னால் 24ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுவான். ஓகே, தாக்கி பக்கமும் விளைவு பக்கம் இப்போ மொத்த சார்ஜ் கவுண்ட் 16 ப்ளஸ். ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணுவோம். ஆகவே விளைவு பக்கம் இன்னும் 12 H2O சேர்க்கப்படணும். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டி பாருங்க, 2 பக்கம் பேலன்ஸ் ஆகிக்குது. ஓகே, இது இரண்டாவது சமன்பாடு. அடுத்து மூன்றாவது எழுதி கொள்ளுவோம். பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டுக்கும் Fe2+க்கும் இடையில நடைபெற தாக்கம். ஓகே, ஆகவே Fe2+ + MnO4 மைனஸ், அமில ஊடக முன்னிலையில் H+, விளைவாக்கப்படுறது MnO4 மைனஸ், H+ ஊடக முன்னிலையில் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். Fe2+, Fe3+ ஆக ஆக்சியேற்றப்படும். அவை இந்த இடத்துல 2+ல இருந்து 3+னால ஒரு இலத்திரன் இழக்கப்படும்.
MnO4 மைனஸில் Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, விளைவு பக்கம் Mn2 ப்ளஸ், ஆகவே +7ல் இருந்து 2 ப்ளஸ் போகுது, ஆகவே 5 இலத்திரன்கள் ஏற்கப்படும். 5 இலத்திரன்கள் ஏற்கப்படும். ஓகே, எலக்ட்ரான் கவுண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக முதலாவது இந்த தாக்கத்தை 5ஆல் பெருக்கணும். ஆகவே Fe2 ப்ளஸுக்கு முன்னால் 5 சேர்ப்போம். ஓகே, விளைவில் உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணிக்கொள்வோம். தாக்கி பக்கம் Fe 5ன்றனால விளைவு பக்கமும் 5 போடுவோம். அடுத்து சார்ஜஸை பேலன்ஸ் பண்ணிக்கொள்வோம். தாக்கி பக்கம் I2 10 ப்ளஸ், ஒரு மைனஸ்ன்றனால 9 ப்ளஸ், விளைவு பக்கம் Mn2 ப்ளஸ், ஆகவே 2ம் 15ம், ஆகவே மொத்தமாக 17 ப்ளஸ் இருக்குது. ஓகே, சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தாக்கி பக்கம் இன்னும் 8 ப்ளஸ் தேவை, ஆகவே H ப்ளஸுக்கு முன்னால் 8 போட்டுக்கொள்வோம். ஓகே, ஹைட்ரஜன் பேலன்ஸை கவுண்ட் பண்ணுவோம். விளைவு பக்கம், ஆகவே விளைவு பக்கம் 4 H2O சேர்க்க வேண்டி ஏற்படும். ஓகே, இப்போ ஆக்சிஜன் கவுண்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. 2 பக்கம் சமனாகிக்குது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. மேலே ஒன்றிற்குரிய விடைகளை அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றுக்கிடையே உள்ள மூலர் விகிதத்தை துணிக. ஓகே, முதலாவது காப்பர் 1 சல்ஃபைடுக்கும் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். காப்பர் 1 சல்ஃபைடுக்கும் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் 1:2. இரண்டாவது கொஸ்டின், காப்பர் 2 சல்ஃபைடுக்கும் பெர்மேங்கனேட்டுக்கும் 5:8. மூன்றாவது Fe2 ப்ளஸுக்கும் பெர்மேங்கனேட்டுக்கும் இடையில 5:1. ஓகே, அடுத்து 3வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸில் காப்பர் 1 சல்ஃபைடின் சதவீதத்தை நிறைக்கேற்ப கணிக்க. ஓகே, WW% கேட்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல கணித்தல்களை தொடங்குறதுக்காக நாங்கள் முதலாவது டைட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பத்தில் மிகையான பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை சேர்க்கிறோம். சேர்க்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் காப்பர் 2 சல்ஃபைட் காப்பர் 1 சல்ஃபைடோட தாக்கம் புரியும். தாக்கத்துக்கு பின்னால் ஒரு குறித்தளவு பொட்டாசியம் பெர்மேங்கனேட் எஞ்சி காணப்படும்னு சொன்னேன். ஓகே, ஆகவே முதலாவது எஞ்சி காணப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை மூளை துணிஞ்சிட்டு வருவோம். ஓகே, இந்த எஞ்சி காணப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட தாக்கம் புரியறதுக்கு தேவைப்பட்ட Fe2 ப்ளஸ் மூலளவு தெரியும். மூளை எப்படி துணிவிங்க? NFe2+ சமன் செறிவு தர கனவளவு 0.15 மோல்/டெசிமீட்டர் கணம் தர கனவளவு 35.00 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். ஓகே, எம்ன்னு சொன்னால் இந்த இடத்துல மோல்/டெசிமீட்டர் கணம். ஓகே, ஆகவே டெசிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆகும். ஆகவே ஆன்சர் மோலில் வரும். ஓகே, இதை சுருக்க ஆன்சர் 5.25 தர 10⁻³ சொல்லி வருது. ஓகே, ஆகவே இந்த விளைவு கலவையில் எஞ்சி காணப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட தாக்கம் புரிய தேவைப்பட்ட Fe2 ப்ளஸ் மூலளவை துணிஞ்சிட்டோம். அது 5.25 தர 10⁻³ மோல். ஓகே, ஆகவே விளைவு கலவையில் எஞ்சி காணப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அளவை துணிறதுக்காக இந்த Fe2 ப்ளஸ் மூலளவை 5ஆல் பிரிக்கணும். காரணம் Fe2 ப்ளஸ் பெர்மேங்கனேட் மூல் விகிதம் 5:1. ஆகவே விளைவு கலவையில் காணப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மூல் 5.25 தர 10⁻³ 5ஆல் பிரிப்பான். ஆகவே ஆன்சர் 1.05 தர 10⁻³ மோல். ஓகே, இதுதான் எஞ்சி காணப்பட்ட பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மூலளவு. இது 1.05 தர 10⁻³ மோல். ஓகே, ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்ட மொத்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை மூளை துணியலாம். ஆகவே N டோட்டல் பெர்மேங்கனேட் MnO4 மைனஸ் மூல் சமன் செறிவு 0.16 மோல்/டெசிமீட்டர் கணம் கனவளவு இதை பெருக்குவோம் 100.00 சென்டிமீட்டர் கணத்தோட. ஆகவே ஆன்சர் 16 தர 10⁻³ மோல்னு சொல்லி வரும். ஓகே, இது சேர்க்கப்பட்ட மொத்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மூல் காப்பர் 2 சல்ஃபைட் காப்பர் 1 சல்ஃபைட தாக்கத்துக்கு பின்னால் கரைசலில் எஞ்சி காணப்பட்டது 1.05 தர 10⁻³ மோல். ஆகவே காப்பர் 2 சல்ஃபைட் காப்பர் 1 சல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மூளை எப்படி கணிப்பீங்க? 16லிருந்து கழிக்கணும் 1.05. ஓகே, ஆகவே காப்பர் 2 சல்ஃபைட் காப்பர் 1 சல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மூல் 16லிருந்து கழிக்க போறீங்க 1.05
தர 10^3. ஆக இதை சுருக்க கிட்டத்தட்ட 15 தர 10^3ன்னு சொல்லி வரும். 15 தர 10^3 மூல். ஓகே, அடுத்து இந்த இரண்டோடையும் தாக்கம் புரிந்த மொத்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மூலளவு எங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த ஸ்டெப் இந்த காப்பர் 2 சல்ஃபைட் காப்பர் 1 சல்ஃபைட்டை மூலளவுகளை துணிச்சிட்டு வருவோம். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் இந்த பரிசோதனைக்காக பெறப்பட்ட எக்ஸிட மொத்த திணிவு 1.00 கிராம்னு சொல்லி பார்த்தோம். இதுக்குள்ள காணப்பட்ட காப்பர் 1 சல்ஃபைட திணிவு m கிராம் எடுத்தா காப்பர் 2 சல்ஃபைட திணிவு 1.00 மைனஸ் m கிராம். ஓகே, இதை வச்சு நாங்கள் மூல கணிப்போம். ஆகவே இந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட காப்பர் 1 சல்ஃபைட திணிவு m கிராம். ஓகே, மூல கணிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க, திணிவை மூலர் திணிவால் பிரிக்க போகிறோம். ஓகே, காப்பர் 1 சல்ஃபைட மூலர் திணிவு 159 கிராம் மோல் -1. ஆக இதை சுருக்க m/159 மூல்னு சொல்லி வரும். ஓகே, இது காப்பர் 1 சல்ஃபைட மூல். ஓகே, காப்பர் 1 சல்ஃபைடுக்கும் பெர்மேங்கனேட்டுக்கும் இடையிலான மூலர் விகிதம் 1:2ன்றனால காப்பர் 1 சல்ஃபைட மூல் m/159 இருந்தால் இதோட தாக்கம் புரிந்த பெர்மேங்கனேட் மூல் அதோட டபுள் ஐக்கும். ஆகவே 2m/159 மூல் ஐக்கும். ஓகே, ஆகவே காப்பர் 1 சல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பெர்மேங்கனேட்டை மூல கணிச்சிட்டோம். அடுத்து காப்பர் 2 சல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பெர்மேங்கனேட்டை மூலையும் m சார்பாக துணியலுமா இருந்தால் இந்த இரண்டையும் கூட்டுத்தொகை 15 தர 10^3 மூலுக்கு சமன் என்று ஒரு சமன்பாடு எடுத்து எம்ம கணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க காப்பர் 2 சல்ஃபைட் காப்பர் 2 சல்ஃபைட திணிவு 1.00 மைனஸ் m. இதர மூலர் திணிவு 95.5. ஆகவே 95.5 கிராம் மோல் -1ன்னு சொல்லி வரும். இதை சுருக்க இவ்வளவு மூல் காப்பர் 2 சல்ஃபைட் இந்த தாக்கத்தில் பங்கு பெற்றது. ஓகே, காப்பர் 2 சல்ஃபைட மூல் தெரியுமா இருந்தால் இதோட தாக்கம் புரிந்த பெர்மேங்கனேட்டை மூல் எப்படி கணிப்பீங்க? இந்த இடத்துல பீசமான விகிதம் 5:8. ஆகவே உங்களுக்கு தெரியும் காப்பர் சல்ஃபைட மூலின் கீழ் பெர்மேங்கனேட்ட மூல் இந்த மூலர் விகிதம் 5:8ன்னு சொல்லி பார்த்தா காப்பர் 2 சல்ஃபைட மூலளவு நாங்கள் இப்போ கணிச்சோம் 1.00 மைனஸ் m/ன் கீழ் 95.5 இவ்வளவு மூல். ஆகவே பெர்மேங்கனேட்ட மூலளவு எவ்வளவு, MnO4 மைனஸ் இதர மூலளவு எவ்வளவு, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 8 × 1 - m ஓவர் 5 × 95.5 மூலுன்னு சொல்லி வரும். ஓகே, ஆகவே இதுதான் காப்பர் 2 சல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பெர்மேங்கனேட்ட மூலளவு. ஓகே, இப்போ இந்த இடத்துல காப்பர் 1 சல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பெர்மேங்கனேட்ட மூலையும் கணிச்சிட்டோம். காப்பர் 2 சல்ஃபைடோட தாக்கம் புரிஞ்ச பெர்மேங்கனேட்ட மூலளவையும் கணிச்சிட்டோம். இரண்டையும் m சார்பாக கணிச்சிக்கிறோம். அடுத்தது இந்த MnO4 மைனஸ்ட மொத்த மூலும் எங்களுக்கு தெரியும் 15 தர 10^3. ஆகவே அடுத்து இதை சமப்படுத்துவோம். அதாவது 2m/159 மூல் பிளஸ் 8 × 1 - m ஓவர் 5 தர 95.5 இவ்வளவு மூல். இது ரெண்டையும் கூட்டினீங்கண்டா அது எதுக்கு சமனாகணும், 15 தர 10^3 மூலுக்கு சமனாகணும். ஓகே, ஆகவே இதை சுருக்கினீங்கண்டா எம்முக்குரிய பெருமானத்தை கணிக்கலாம். எம்மிட பெருமானம் 0.42 கிராம்னு சொல்லி வருது. எம்மிட பெருமானத்தை கணிச்சிட்டாம். கேள்வி எக்ஸில் அடங்கியுள்ள காப்பர் 1 சல்ஃபைடின் திணிவு சதவீதத்தை துணிய சொல்றாங்க. ஓகே, காப்பர் 1 சல்ஃபைட திணிவைத்தான் நாங்கள் m கிராம்னு சொல்லி எடுத்தோம். ஆகவே m கிராம்ட பெருமானம் எங்களுக்கு தெரியும். இந்த குறித்த எக்ஸிட மொத்த திணிவு 1.00 கிராம். அதில் காணப்பட்ட காப்பர் 1 சல்ஃபைட திணிவு எம்ன்னு எடுத்தோம். அதோட பெருமானம் 0.42 கிராம்னு சொல்லி துணிஞ்சோம். ஆகவே 100க்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 42% சொல்லி வரும். ஓகே, இதுதான் மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர்.